ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா மருதாள் மலைக்கு போய்ட்டுருக்கோம். அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதியாக கிருஷ்ணரை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க சிலையில். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் டு கன்னியாகுமரி மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த பிளேஸ் எங்கன்னா பொத்தேடியில் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வியூவை பார்த்தோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடுத்தால வந்து நாங்கள் மொட்டை பாறைக்கு ஏறினோம். ஆனால் நாங்கள் வந்து பாதியிலே விட்டுட்டோம். நாங்கள் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே நிறுத்திட்டோம். அடுத்தால வந்து அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. சரின்னு உள்ளே போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் என்னது தண்ணி நிறைய கெட்டி கிடந்துருச்சு. அதிலே படிக்கட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா முன்னாடிலாம் வந்து இதில் குளம் வந்திருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த படிக்கட்டு இருக்குது. இல்லை இறங்கி பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது. அடுத்தால வந்து நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். நல்லா இருட்டாக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக பாறையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வெறும் அந்த எரியுறது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தீபமும் தான் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தால வந்து நாங்கள் பெரிய வியூவை பார்த்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நாங்கள் இதுக்கு உள்ளே போகும்போச்சுல நல்லா குளிராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு இந்த ரூமுக்குள்ளே போகும்போச்சுல. அடுத்தால வந்து நாங்கள் மேலே போனோம். அங்கே நிறைய குரங்கு இருந்துச்சு. குரங்கு அங்கே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அடுத்தது நீங்களும் இந்த கன்னியாகுமரிக்கு டூரிஸ்ட்டு விசிட்டிங் வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தால வந்து பாறையில் வந்து என்னது இதெல்லாம் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.